89வது சங்கீதம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இது தாவீது ராஜாவோட ஆண்டவர் பண்ணுற உடன்படிக்கை. ஏன் ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னா, அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இன்றைக்கி நம்மளும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருந்தால் ஆண்டவர் நமக்கும் இந்த வசனத்தை உடன்படிக்கையாக தாராரு. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மற்றவங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை விட, பாடுகளை விட தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு வருகிற உபத்திரவம் பாடும் அதிகமாக இருக்கும். இதன் மத்தியில் ஆண்டவருடைய கரம் நம்மளை என்ன செய்யும்னா ஆற்றும் தேற்றும் அரவணைக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்க ஆறுதலாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, ஏன் தோளில் கை போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இருப்பாங்க. அவங்களால அது மட்டும்தான் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கை எண்டு வரைக்கும் கூட வருவாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்களால வர முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, அப்படியே ஆற்றிட்டு அப்படியே அரவணைச்சிட்டு விட்டுட்டு போகிற ஆண்டவர் இல்லை. அவருடைய கை நம்ம கூட உறுதியாக இருக்கும். இன்னும் நம்முடைய ஆண்டவருடைய கை நம்மளை பலப்படுத்தும். நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்போல்லாம் நம்மளால் முடியாது, ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வச்ச பாதையில் நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் நம்ம துவண்டு போகிறோமோ அப்போல்லாம் நம்மளை கை கொடுத்து ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க உதவி செய்வார். நம்ம துவண்டு விழும்போது ஒருத்தங்க நம்ம கையை பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அதே மாதிரி ஆண்டவருடைய கை நம்மளை உறுதியாக பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் பிரச்சனையை பார்த்து போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நம்முடைய கையை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை பலப்படுத்துவார். இப்படியே ஆண்டவருடைய கை உங்களுக்கு துணையாக இருக்கும்போது எந்த பிரச்சனை போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கை உங்கள் கூட உறுதியாக இருக்கும். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.